ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் பாட்டி எனக்கு எப்படி ஊறுகாய் செய்ய கற்றுக் கொடுத்தாங்களோ ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெமனை ஆல்ரெடி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஒரு 3 கை அளவுக்கு, அதாவது நம்ம கையில் 3 கை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு 3 நாள் தொடர்ந்து இதை நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நம்ம வெயிலில் காய வைக்கிற முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்து லெமன் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்க வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப ஈஸியாக ஊறுகாய் செஞ்சிடலாம். நம்ம அடிக்கடி கடையில் தான் போய் வாங்கிட்டுருப்போம். ஸோ இது போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது செய்ய ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடாயில் ஈரம் இருக்கக்கூடாது. நான் கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 300 ml விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கு 300 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணுங்கிறவங்க ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் அதனுடைய டேஸ்ட்டை நமக்கு நல்லா அது எடுத்து கொடுக்கும். ஸோ கடுகு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சது பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக நிறையவே சேர்க்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தூள் 1 கிலோக்கே நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூனே சரியானதாக இருக்கும். நல்லா வெந்தயத்தூளெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 50 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த ஆயிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் கரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப கசப்பாயிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா எண்ணெயோட மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க லெமனை இந்த மிளகாத்தூளோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம லெமன் சேர்த்துட்டும் நம்ம கலந்து விடும் பொழுது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிக்கிறது போல் இருக்கும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் லெமன் சேர்த்ததுமே லெமன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முழுசாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாயோட ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் இது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும் ஊறுகாய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கும்போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி அதில் இருக்க அந்த ஜூஸ்லாம் இறங்கி நல்லா ஒரு தொக்கு பதம் வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 கை உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக உப்பு சேர்த்தாலும் சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டில் 3 கை உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை வச்சுருக்கோம் பார்த்திங்களா உப்பு, அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம ஊறுகாய் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும், அப்புறம் கரிஞ்சு போயிடும், கசப்பாயிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்கு. ஊறுகாய் ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். முதல்ல நல்லா முழுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பாதியாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுடாதீங்க. இடையிடையில் ஒவ்வொரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஊறுகாய் லோ ஃப்ளேமே இருந்தாலும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஊறுகாய் வெந்திருக்கு. ஒரு 3 நிமிஷம் வெந்ததுலேயே நமக்கு ஊறுகாய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஊறுகாய் நீங்கள் கையில் தொடாதீங்க. ஏன்னா நம்ம கையில் ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரம்
ஊறுகாய் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருந்தால் அது வந்து 2ஆக கட் ஆகிடும். ஸோ அதனால் இது போல் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. கை வச்சு ஊறுகாய் வெந்துருச்சான்னு பார்த்துடாதீங்க. நம்ம அடிக்கடி கை விட்டு ஊறுகாய் எடுத்தாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அது போல் ஊறுகாய் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாருங்கள். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் ஊறுகாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில்லையும் கூட தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி இருந்தால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதாவது நமக்கு ஒரு 6 மாதம் ஊறுகாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தால் நமக்கு 1 மாதத்துலேயே வந்து சீக்கிரம் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். ஸோ ஊறுகாய் ரெடி பண்ணி பாட்டிலில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வெயிலில் வைக்கிறதுனால ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்னு என்னோடய பாட்டி வந்து சொல்லுவாங்க. அதே போல் ஊறுகாய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பனில் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது நம்ம ரூமில் தான் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஊறுகாவை டைட்டாக மூடி வைக்கக்கூடாது. டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து மேலே வந்து அந்த ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி அந்த மேலே ஆடையாட்டம் விழுகும் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஓப்பனில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ஊறுகாய் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்ல ஊறுகாய் வந்து தொக்கு பதத்தில் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டிலில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். இதே போல் வேறு மெத்தட்லேயும் ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வர்ற வீடியோக்களில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து லெமன் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.